தாவேக தலைவர் விஜயனுடைய பிரச்சாரத்தை அவரே ரத்து செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கடைசியாக தாவேகாவினர் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவர் தான் காரணம் அப்படின்னு. சென்னை சிட்டி கமிஷனர் அருண் கிட்ட கொண்டு வந்து அருண் ஐபிஎஸ் கிட்ட நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா இவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காது, சென்னைக்குள்ளே எங்கே வெளியில் போல பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னா இப்படியான ஒரு காரணத்தை கண்டுபிடித்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்திச்சாங்க. அதிகாரிகளை மாற்றிங்கன்னா சரியாக போயிருந்தாங்க. புதிய டிசிபியே போட்டாச்சு. ப்ரமோஷனில் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களையே போட்ட பிறகும் இப்படியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். விஜய் இதற்கடுத்து 8ஆம் தேதி கூட்டம் இருக்குது, அதுக்காவது போவாராங்கிற கேள்வி இருக்குது. என்னென்ன குற்றச்சாட்டுகள் தாவேகா தரப்பில் வைக்கப்பட்டது, எதை நோக்கி நகருகிறது, இதில் என்ன அளவுக்கு உண்மை தன்மை இருக்குது, இப்போ ஆதவர்ஜுனாக்கும் முசியானதுக்கும் பிரச்சாரம் பண்ணுவாரா விஜய் அவர்கள், மற்ற வேட்பாளர்கள் நிலை என்ன ஆகும், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருந்து அடுத்து அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அவங்க கட்சிக்காரங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் ஒரு பக்கம் நீங்கள் விசில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சளி போயிடும், பெரியவங்களுக்கு இப்படி ஆகும்னு ஏறத்தாழ அவர் ஒரு அடுத்த கட்ட உலகத்தை நோக்கி நகர்ந்துட்டாப்புல. இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய பரப்புரை ரத்துன்னு நேற்று இரவு அவசரமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். என்னங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல? இல்லை போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுத்துச்சு, ஆனால் அந்த பர்மிஷன் எங்களுக்கு பத்தலை, அதனால் நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு ஒரு புது கதையை சொன்னாங்க. என்ன திட்டம் இருந்ததுன்னா, முதல்ல 4 இடத்துல அவர் பிரச்சாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் தொடங்கி நடுவில் அண்ணா நகர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தொகுதி முடிச்சுட்டு டி நகரில் அவர் முடிக்கிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் 4 இட பிரச்சாரத்திற்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு அதுவே 2ஆக அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. 4ங்கிறது முடியாது, ஏன்னா கடந்த முறை பெரம்பூர் போயிட்டு கொளத்தூர் போயிட்டு அதுக்கப்புறமே இந்த வில்லிவாக்கம் அண்ணா நகரம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ ஒருவேளை அதை அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா அப்படின்னா அவங்க பரப்புரையை ரத்து செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கு இரவு நேரத்தில் வருது. ஏன்னா நாளைக்கு அவர் வந்துருவாருன்னு கூட்டம் கூட்டிடும் இல்லை, அதனால் இரவு ஏறத்தாழ ஒரு 9 மணிக்கு பிறகு இந்த செய்தியை கசி விட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, விஜய் நாளைக்கு மேற்கொள்ளவிருந்த பரப்புரை ரத்து. ஏன் அப்படின்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வில்லிவாக்கத்தில் அவருக்கு அனுமதிக்கப்படுது. அந்த நேரத்தில் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு போலீஸும் அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் டி நகரில் அவர் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை பர்மிஷன் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி. நேராக ஆதவர்ஜுனாக ஒரு ஓட்டை கேட்டு ஆதவர்ஜுனா எப்பேற்பட்ட கொள்கை பிடிப்பு, கட்சிக்காக என்ன செய்கிறார், இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவர் போவாருங்கிற. அதுக்கு பிறகு போய் புசி ஆனந்த் அவர்களை கேட்கணும். ஏன்னா புசி ஆனந்த் அவர் தான் பொதுச் செயலாளர். டி நகரில் அவர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுமையை பார்த்தீங்கன்னா விஜய் என்னன்னைக்கெல்லாம் வெளியில் வராரோ, அவர் திருச்சிக்கு போனார், இவங்க 2 பேரும் வேலை கட்டுச்சு. ஏன்னா இவங்க இங்கே பிரச்சாரம் பார்க்கறத விட்டு அங்கே கூட கிளம்பி போயிட்டாங்க. பாண்டிச்சேரி போனாப்புல அதுலேயும் ஆஃபீஸாக பாண்டிச்சேரி மண்ணின் மைந்தர் வேறு புசி ஆனந்த், அப்புறம் அவர் இல்லாமல் எப்படிங்கிற மாதிரி திரும்ப 2 பேரும் அங்கேயும் கிளம்பி போயிட்டாங்க. என்னன்னைக்கெல்லாம் விஜய் வெளில போகிறாரோ இவங்க 2 பேருக்கும் ஆக்சுவலாக அன்றைக்கி வேலை கட்டுறோம். இப்போ சொந்த தொகுதியில் பண்ணாலும் இவங்க 2 பேரும் அங்கே அவர் கூட கிளம்பி வரணும், வேட்பாளர் அங்கேயே பார்த்துட்டு இருப்பார், தலைவர் வந்தது மேலே ஏற்றுறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்குள்ளே போகுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2லேருந்து 3 மணினா எங்களால் வர முடியாது, அதனால் முடிக்க முடியாது என்று சொல்லி உடனடியாக அவர்கள் பிரச்சாரத்தை அவர்களே ரத்து செய்கிறார்கள். என்ன நடந்தது, என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது? ஆதவர்ஜுனா 2 விதமான குற்றச்சாட்டுகளை பதிச்சிருக்கிறாப்புல. முதல் அவர் அடிப்படையில் சொல்லக்கூடியது, எப்படி நாங்கள் வில்லிவாக்கத்திலேருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே வர்றது அப்படின்னு ஒரு கடுமையான, ஏன்னா அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை நமக்கு என்ன கேள்வினா, விஜய் எவ்வளோ நேரம் பேசுவார்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் பெரம்பூரில் பேசியது ஏறத்தாழ 6.5 நிமிடங்கள் வரைக்கும் அவர் பேசினார். முதல்ல முடிச்சுட்டு அந்த ரோட் ஷோவோடு வந்தார்ல, அந்த ரோட் ஷோவை 5000 பேர் பர்மிஷன் இல்லாமல் கூட்டினீங்கன்னு உங்கள் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டு திருச்சி கிழக்கில் நீங்கள் இதை போட்டு வச்சுருக்கிறீங்க, அது ஒரு பக்கம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 6.5 நிமிஷம், அடுத்து கொளத்தூரில் 2.5 நிமிஷத்துக்கிட்ட தான் அவங்க பேசினது. இதை விட ஜாஸ்தியாக அவரோட விஜய் பேசிட்டு வராங்க. ஏன்னா கொடுக்கறது 1 மணி நேரம் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா திட்டமிட்டு அதுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக பண்ணிட முடியும். இதை நம்ம ஏன் பதிவு பண்ணுறோன்னா, திருச்சி கிழக்கில் அவர் அங்கே ஒட்டுமொத்தமாக சிலைக்கு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளியில் வந்ததுலேருந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு பேசிட்டு பிறகு அங்கேருந்து கிளம்பி போனது எல்லாமே ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாகவே முடிஞ்சு போச்சு. இப்போ அதே 20 நிமிஷம் இங்கே நீங்கள் திட்டமிட்டுட்டு ஆரம்பிக்கிற 12 மணிங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே கிளம்பி 12க்கு ஆரம்பிச்சிங்கன்னா 12:20 அங்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அங்கே டி நகருக்கு போனாலும் அந்த 1 ஹவரில் லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா போதாதான், நடுவில் உங்களுக்கு டைம் இருக்குமே அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் முடியாது. இது ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நேராக இப்போ அதிகாரிகள் பேருக்கு இப்போ யார் காரணங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டால் தான் தேர்தல் ஜனநாயகமாக நடக்கும் அடிச்சாரு பாருங்க.
சென்னை ஆணையர் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும்தான், நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கெலாம் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, டி நகரில் எங்கள் தலைவர் 2 மணி முதல் 6 மணி வரை பிரச்சாரம் செய்ய முதலில் அனுமதி அளித்தனர். சில மணி நேரங்களிலேயே 1 மணி நேரம் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என கூறுகின்றனர். விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தோடு காவல் அதிகாரிகள் செயல்படுகின்றனர். விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுத்த விவகாரத்தில் சென்னையில் காவல் ஆணையர் உள்ளார். சென்னையினுடைய சிட்டி கமிஷனர் அருண் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டு. இப்போ என்னென்னா, காவல்துறை இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. திரும்பவும் சொல்கிறாரு, 2லேருந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் கேட்டோம், உடனே முதல்ல கொடுக்குறேன்ட்டாங்க, அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன காரணம்? இது அடுத்து ஒரு படி மேலே போய் கரூர் மாதிரியான ஒரு சம்பவத்தை சென்னையில் உருவாக்குவதற்கு தமிழ்நாடு காவல்துறை சதி செய்கிறது. தமிழ்நாடு காவல்துறையில் சென்னை கமிஷனராக இருக்கிறவருடைய அருண் அவர்களை நேம் பண்ணியே ஆதவர்ஜுனா ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதுதான் இப்போ சிக்கலாக மாறுகிறது. இப்போ முதல் கேள்வி, 5000 பேர் மேலே கேஸ் போட்டாங்களே, 5000 பேரை கூட்டுவோம், நீங்கள் எங்கே எதில் கையெழுத்து போட்டு பர்மிஷன் வாங்கினீங்க? எவ்வளோ பேர் கூட்டுவதாக பர்மிஷன் வாங்கினீங்கன்னு ஒரு முதல் கேள்வி இருக்குது. பிரமாண பத்திரத்தில் திருச்சியில் போட்டிங்க இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறது உங்கள் கட்சியினுடைய இயல்பாக இருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு QR கோடை வச்சு தான் நாங்கள் அனுமதிக்க போகிறோம், இந்த SOPன்னு ஒன்று எதிர்த்து நீங்கள் இது பண்ணீங்க, கோர்ட்டுக்கு போனீங்க. ஆனால் அந்த 3000 பேருக்கு கீழே இல்லை, அதுக்கான கவுண்டிங் இருக்குது இல்லையா, 2995 பேர்னு. இதுக்கப்புறம் நடத்தப்பட்ட எந்த கூட்டத்திலாவது, அந்த செங்கோட்டையினுடைய அவருடைய தொகுதி அங்கே கோபியில் நடத்த கூட்டத்தில் தொடங்கி இது கடைசியாக நீங்கள் இந்த வேலூரில் மறந்துட்டேன்னு இதில் போயிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே நீங்கள் தஞ்சாவூரில் சொன்ன வரைக்கும் இதில் எந்த கூட்டத்திலாவது சொன்ன மாதிரி தாவேக்கா நடந்துக்குச்சா? QR கோடு இல்லாதவர்களை உள்ளே கடைசி நேரத்தில் அனுமதிக்கிற முடிவை யார் எடுத்தது? அதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் யார் பொறுப்பு? அப்போ இருக்கக்கூடிய விதியை எந்த வகையிலும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறது தாவேக்காவினுடைய குணாதிசயமாக இருக்கிறது. அந்த கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய கோளாறாக மாறி இருக்கிறது. அதில் ஒரு நீட்சியாக இருந்துக்கிட்டு கரூர் சம்பவத்தை இங்கே கொண்டு வர பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பயங்கரமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சென்னை காவல்துறை தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அது கவனிக்கத்தக்கது. அவங்க குறிப்பிட்றாங்க, டி நகரில் 5 மணிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது உள்ளபடியே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா காவல்துறை அப்படிங்கிறவங்க அது இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். நீங்கள் இதில் நமக்கு சென்னை ரங்கநாதன் தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அதனுடைய அந்த பக்கம் போகிறது வர்றது ஏற்கனவே அதை இந்த பக்கம் 1 வே ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் சிக்கல்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் இதை கேட்குறாங்கன்னும் போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதன் காரணமாக டி நகரில் அனுமதிங்கிறது அவங்க கேட்ட அந்த மாலை 5 மணி, ஏன்னா 2லேருந்து 6னா இவர் வருவார், இவர் எப்போ நாளும் வருவார்னு பார்த்து நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு பந்தோபஸ்து காத்துக்கிட்டு இருக்கணும். 4 மணி நேரம் ஒரு இடத்துல நீங்கள் பாசிங் க்ரௌடாக அல்லது போகிற வழியில் பேசிட்டு போகிறதுக்கு எப்படி 4 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்க முடியும்? நீங்கள் அதை இன்னும் தான் சுருக்கணும். 2வது, தியாகராய நகருக்கு வர முடியாது அப்படின்னா 5 மணிக்கு கொடுக்காத காரணம், அதனால் அவங்க 2 to 6 நாங்கள் 2 to 3 அதோட முடிச்சுட்டு நீங்கள் 7 மணிங்கன்னா ஓகே. இல்லைனா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா கூடுதலாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னு சொல்ல போகிறோம். 5 மணிக்கு பிறகு கூட்டம் ஜாஸ்தி, எனவே 5, 6 கண்டிப்பாக முடியாதுங்கிறது சென்னை காவல்துறை தரப்பு. அவங்க பதில் ஒரு கவுண்டர் வைக்கிறாங்க, டி நகருக்கு வர முடியாதுன்னா வில்லிவாக்கத்தில் மட்டுமாச்சும் நீங்கள் கூட்டம் நடத்த வேண்டியதானே? உங்களுக்கு அங்கே தான் பர்மிஷன் இருக்குல்ல, நீங்கள் முன்கூட்டியே காலையில் 9 மணிக்கு கிளம்பி போய் கரெக்டான நேரத்தில் அங்கே பேசி முடிச்சுட்டு அப்படி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது சரியாக இருக்கும்ல. அதை ஏன் விஜய் மறுக்கிறார்? அப்போ விஜய்க்கு வெளியில் வரணுங்கிற நோக்கம் இருக்கா இல்லையா என்கிற ரீதியிலான கேள்வியை காவல்துறை தரப்பிலிருந்து அதை எழுப்புகிறார்கள். அவர் வெளில வரணும் வராதுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நாங்கள் கேட்டு பர்மிஷன் எல்லாம் மறுக்கலை அப்படிங்கிற இடத்திலிருந்து அதை கொண்டு போய் வைக்கிறார்கள். இந்த இடம் தான் இப்போ ஒரு நமக்கு மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நீங்கள் சென்னை சிட்டி கமிஷனர் வரைக்கும் இப்போ வந்துட்டீங்க. அடுத்தது இப்போ அதுக்கு விஜய் வெளில வர மாட்டார். சென்னை சிட்டி கமிஷனரை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஆதவர்ஜுனாவோ யார் போவோம், ஏன்னா செங்கோட்டையின் அவர் அடுத்து நாளை மறுநாள் நெல்லையில் கூட்டம் நடக்கிறதுனால அந்த பந்தல் அதெல்லாம் வேடிக்கை அது மேற்பார்வை பார்ப்பதற்காக அவர் அங்கே கிளம்பி போயிட்டாப்புல. நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் நெல்லையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் கோபியில் தன்னுடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அவர் அங்கிட்டு இல்லை, விஜய் நெல்லை போகிறாருன்னா அன்றைக்கி ஆதவர்ஜுனா கேம்பெயின் கேன்சல், அவருடைய தொகுதியில் புஷி ஆனது கேம்பெயின் கேன்சலு. இப்படியான சூழல், இப்படியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது விஜய் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எனவே இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, விஜய்னால் ஒட்டுமொத்தமாக
தவைக்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் எல்லாம் குமுறி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர் சத்யகுமார் தனியாக போனார், அப்புறம் அவரே கூப்பிட்டு வச்சு நான் போனதை இவங்க வந்து வாக்கிங் பண்ணது வீடியோ எடுத்துட்டாங்க, வாக்கிங்கில் கேம்பெயின் பண்ணக்கூடாது, நான் தனியாக வாக்கிங் கூட போகக்கூடாதாங்கிற மாதிரிலாம் சமாளிச்சாப்பில். அப்புறம் 2034 தொகுதியிலையும் விஜய் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் போய் அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளம் முழுக்க பெரிய அளவுக்கு லூட்டியாக மாறி போனது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைங்க விசில் அடித்தா சளி தீர்ந்து போயிடும் அப்படின்னு செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு சளியே இல்லாமல் போயிடும். ஆயுர்வேதத்தில் அந்த மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. விசில் குழந்தைங்க வேகமாக அடித்தா ஹார்ட்டு நல்லா பம்பு பண்ணும். இந்த மாதிரியான விஷயமெல்லாம் அவங்க எங்கிட்ட இருந்து ஏன்னா அவங்க கட்சியிலே மருத்துவர்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கள கொண்டு போய் வேட்பாளராக போட்டிருக்கிறாங்க. சிங்காநல்லூர்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. சிங்கப்பூர் டாக்டர்னாங்க, மலேசியாவில் அப்படின்னாங்க, இப்படின்னாங்க. ஜோதிடம் பார்த்தே நேரம் கண்டுபிடிக்கிறது, ஜோதிடத்தில் கேன்சரை குணப்படுத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அம்மா கடைசியில் வேட்புமனுவில் பார்த்தா ஒரு டாக்டருங்கிறதையும் குறிப்பிடலை. என்ன ஆச்சு? அப்போ இந்த சிங்கப்பூர் டாக்டருங்கிறது இந்தியாவில் ஒத்துக்க முடியாது, அது ஒரிஜினல் டாக்டர் இல்லையா? ஜோசியத்தை வச்சு கேன்சரை குணப்படுத்துகிற டாக்டருக்கு நீங்கள் படிக்கலையா? இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த விசில் விஷயந்தான் செங்கோட்டையன் நேற்றிலிருந்து நல்லா இருந்த மனுஷன், எப்படி இருந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவரின் மீது பண்ண பார்வைகள், விமர்சனங்கள் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ விஜய் 234 தொகுதிக்கு வராமல் போனதுனால வேட்பாளர்களுக்கு தொகுதி தெரியல, அது களம் என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த ஊருக்காரங்கள ஏற்கனவே ஒரு 2.5 வருஷமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலனா, புதிதாக எங்கேருந்து ஒரு ஆள் கொண்டு போய் போடுறீங்க. இப்போ திருத்தணிக்கும் சத்யகுமாருக்கும் என்ன சம்மந்தங்கிறது இருக்குது. அதே போல் வெங்கட்ராமன் அவர்களை கொண்டு போய் நீங்கள் மயிலாப்பூரில் போடுறீங்க. அவருடைய வசிப்பிடம் அப்படிங்கிறது பம்மல் அப்படிங்கிறாங்க. நேரடியாக அவர் இந்த தொகுதியை சேர்ந்தவராக இல்லை. இது ஒரு பக்கம் குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ போகிறவங்களுக்கு தொகுதியினுடைய தலையும் புரியல, வாழும் புரியல. இப்போ இங்கே ஏதாச்சும் இது அர்பன் கான்ஸ்டுவன்சி, நகரமயமாக இருக்கக்கூடியது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துடலாம். ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ், கிராமப்புறங்களாக இருக்குது பாருங்கள், குக்கிராமங்களாக உள்ளடக்கிய தொகுதிகள், அதனுடைய பின்னணி, இந்த விஷயங்கள் அது இன்னும் பயங்கரமானது. நீ எத்தனை கிராமம் இருக்குது, எத்தனை வார்டு இருக்குது, எங்கெங்கே மீட்டிங் பாயிண்ட் போடணும், இங்கே நகரம்னா உங்களுக்கு சென்னைக்குள்ளே இந்த இடங்களில் திருமுனை கூட்டம் போடலாம், இங்கே ஆட்களை கூட்டி மேடை போட்டு கூட்டம் போடலாங்கிறத வரையறுக்கப்பட்டிருக்கு. சென்னை கார்பரேஷன் இதை வரையறுத்துருச்சு. கிராமங்கள் அப்படின்னும்போது அப்படிலாம் அவங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் நீங்கள் போய் கேட்டு வாங்குகிற ப்ரப்போசல்ஸ் வச்சு கொடுக்கறதாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வேட்பாளர் டோர் டு டோர் கேம்பெயின்னா அதுக்கு என்ன முறை? கட்சிக்காரன் லோக்கல்காரன் வரணும், இவர் தான் வேட்பாளர்னுட்டு இவர் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சா தலைவர் சொல்லிட்டாப்புலன்னு அவங்க வேலை பார்க்க வருவாங்க. சீட்டு கிடைக்காதவங்க கோவத்தில் இருப்பாங்க, உள்ளூர்காரங்க ஒத்துழைக்கிறது இல்லை. விஜய் வந்து ஓட்டு கேட்டாலாச்சும் அந்த முகத்தை வச்சு போட்டுருவாங்களான்னு பார்த்தா விஜய் வருவாரானே தெரியாத சூழலில் இருக்கிறது. இப்போ 234 தொகுதியினுடைய கேண்டிடேட்டும் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். களத்தில் தாவேக்காவுக்கான மிகப்பெரிய சிக்கல், தலைவலி, அவருக்கான பர்மிஷன் கிடைக்காது என்பதை தாண்டியும் கிடைத்தாலும் விஜய் வருவாராதா என்று தெரியாமல் சீட்டு தெரியாதனமாக வாங்கிட்டோமோ என்கிற இடத்திற்கு குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கழக கண்மணிகள் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய்க்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளபடியே அதை ஏற்றுக்க முடியாது. அவர் அதை தாண்டி அவரை உள்ளபடியே நீங்கள் அனுப்பணும். அவர் எவ்வளோ நேரங்க பேச போகிறாரு, அதுக்கே எவ்வளோ கெடுபிடி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட இப்போ இந்த காவல் ஆணையரை மாற்றுவதற்கு அவங்க முயற்சி எடுக்க போகிறாங்களா? முதல்ல அவர் அஃபிடவிட்டை தாங்குதா? நாளைக்கு நான் இதில் ஸ்க்ரூட்டினியில் இப்படியான பல விஷயங்கள் இருக்கிறது. எது எப்படியோ விஜய் வெளியில் வராமல் இருப்பதற்கான ஒரு புதிய காரணம் கிடைத்திருக்கிறது. இந்த வகையில் அருண் சேர்ந்திருக்கிறார். இதை இப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க, இவங்க தரப்பில் எப்படி மூவ் பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.